ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அருணாட்ரஸ்ட் யூடியூப் சேனல். இந்த விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 2 சென்டில் வந்து நாங்கள் கார்டன் ஒன்று அமைச்சிருக்கிறோம். அதில் வந்து வாழை மரம், அரளிச்செடி, அவரைக்காய், அது மாதிரி வீட்டுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் எல்லா செடிகள் வகையிலுமே நம்ம வந்து வச்சுருக்குறோங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆட்டு புழுக்கை வந்து ஒரு மூட்டை இருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து எல்லா செடிக்கும் உரமாக போட போகிறோம். மேலே அப்படி நம்ம இப்போது தண்ணி கட்டிட்டால் மேலே தூவி விட்டு மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து அணைச்சி விட போகிறோங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மொந்தங்கன்று ஈனி இருக்குது, பச்சை நாடங்கன்று ஈனி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ செடியெல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சா. அவரைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் பூ வச்சு பிஞ்சு இருக்குங்க. அதனால் வந்து இப்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெம்பாக வந்து காய் பிடிக்கும். அதனால் வந்து இப்போ வந்து வைக்க சொன்னாங்க. அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ சண்டே வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கார்டனுக்கு வந்து இப்போ ஆட்டு புழுக்கை வந்து நம்ம போட போகிறோங்க. யாருக்கெல்லாம் வந்து சின்னதாக நமக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நாம்ளே நெட்டு ஸோ அதில் வர காய்கறிகளை வளர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு நீண்ட கனவு. ஏன்னா டவுனில் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன இருக்கிற இடத்துல வச்சு வளர்த்துவாங்க. அது அந்தளவுக்கு பெருசாக வரலினாலும் சரி ஓகே இருக்கிறத வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கிராமத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் இட வசதி அதிகமாக இருக்குது, தண்ணி வசதியாக பிரச்சனை இல்லை, அதனால் ஈஸியாக வளர்த்துலாங்க. ஸோ கிராமத்தில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே டவுன் சைடு பார்த்திங்கன்னா டக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு இயற்கையான உரம் போட்டு கிடைக்கிறது இப்போ ரொம்ப அரிது. ஏன்னா கொஞ்சம் எல்லாம் கெமிக்கல் அது மாதிரி நிறையா வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கிராம சைடு இருந்தால் நம்ம நிலமே இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி போடுற அந்த மக்கும் குப்பையெல்லாம் போட்டு நம்ம செடியில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இன்னுமே ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்குது. அது வந்து நல்ல ஒரு வெல்த்தும் கூட. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கசப்போட நாம் வந்து ஏற்கனவே பிடிக்கிட்டேங்க. ஸோ இப்போ வந்து ஆட்டு புழுக்கை இருக்குது பார்த்திங்களா, அது கூடையில் எடுத்து நம்ம அப்படியே வந்து சுற்றி வந்து போட போகிறோங்க. வாழை மரத்துக்கு அது கத்திரிக்காய் செடி இருக்குது, அதுக்கப்புறம் அவரைக்காய், கருவேப்பிலை செடி, அரளி செடி, அப்புறம் மல்லிகைப்பூ அம்மா வச்சுருந்தாங்க 2-3 ரோஜா செடி. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, பக்கத்தில் எங்கேயாச்சும் ஆடோ கோழி இருந்ததுன்னா வந்து பறச்சிட்டே இருக்குங்க. அது ஒன்று பெரிய பிரச்சனை. பக்கத்தில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அது சொன்னாலும் சொந்தக்காரங்களோட பாடாயிரு, என்னடா இது இப்படின்னு சொல்கிறாங்களே. அதில் ஒரு சிலர்லாம் சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து உன்னோட ஆடு கோழியில் உள்ள வருது சொல்லிவிட்டு அடுத்த நாளே கொண்டாந்து மருந்து போட்டுருவாங்க. இது வந்து இதோட பெரிய பிரச்சனை. ஏன்னா வாயிலாம் ஜீவன் பாவா அதை போய் சாப்பிடுது. கட்டி போடுன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, மருந்து போட்டால் அது எல்லாமே செத்து போயிடும். அது வந்து ரொம்ப ஒரு தப்பான செயல். அது ஒரு சிலர் செஞ்சுருவாங்க. ஆனால் செஞ்சுட்டு வந்து அவங்க வந்து வெக்கமே இல்லாமல் நம்மக்கிட்டே வந்து பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு வந்துட்டு எப்படி தான் அவங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியாது. அது எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அது மாதிரி ஒரு ஹேபிட்டோட ஒரு கல் நெஞ்சக்காரங்களாக இருக்கிறாங்க. இப்போ அது வாயிலா ஜீவன், அது பேச முடியுமா, என் கை இருக்குது நம்மளையாட்ட இருந்தால் கூட அது வேணும்னு சொல்லி அதே போய் சாப்பிடு. இருக்கிற நிலத்துல நாம்ளே எடுத்துகிட்டு நாம்ளே பண்ணிட்டா அது எங்கே போகும், என்ன வரும் அது தெரியுமா? ஆடு வேறு காடு இது வெள்ளாமல் போட்டிருக்குறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? அது வயிற்று பொழப்புக்கு போகாது, பொறுக்கி சாப்பிட்ருக்குது கோழி ஆடு மாடெல்லாம். அவ்வளோ பெரிய ஜீவனும் கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கிலோ 3 கிலோ வந்துச்சுன்னா இப்போ 500 போட்டால் கூட 3 கிலோ கோழியாக இருந்ததுன்னா 1500 என்னதான் இருந்தாலும் பணத்தாண்டி ஒரு உயிர் போகிறது வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு கசப்பான சம்பவம். ஸோ அது மாதிரி யாரும் நீங்களும் செய்யாதீங்க. ஒரு டைமுக்கு ஒரு 3-4 டைம் சொல்லுங்கள், கட்டி போட்டு நான் மருந்து போட்டுன்னு சொல்லி பயமுறுத்தலாமே தவிர மருந்து போட்டு கொல்றது வந்து ரொம்பவே ஒரு தவறான செயலுங்க. அது யாரும் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க செஞ்சாங்கன்னா செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அப்படி செய்வாங்க ஒரு சிலது, செஞ்சுட்டு வந்து நம்மகிட்டே பேசுவாங்க நல்லபடி நச்சியாட்டா. ஸோ அது மாதிரி இருக்கிறது தப்பு. ஸோ இது வந்து இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து வாடகை குடியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்த்துறாங்க. ஆனால் வந்து அவங்க நிலது இல்லைங்காட்டி எங்களுக்கு வந்து இந்த ஆடு பிள்ளை கொடுத்துருவாங்க. ஸோ நாம் அதுக்கு வந்து சாணி வந்து கைமுறை கொடுத்துருவோம் அவங்க வீடு வலிக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் வந்து இந்த பச்சை நாடங்கன்னு ரொம்ப கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒவ்வொரு வாழை மரத்துலேயும் ஒவ்வொரு இது வச்சுருந்தோம். அதாவது செவ்வாழை ஒரு கன்று, மொந்த வாழை ஒரு கன்று. மொந்த வாழையே 2 வகை இருந்துச்சு, கற்பூர மொந்த வாழை ஒன்று, அப்புறம் நார்மல் மொந்த வாழை ஒன்று, பச்சை நாடங்கன்று ஒன்று, மடவாழை, அப்புறம் தேன் வாழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூம்பழம். ஸோ இந்த வகை வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரம் ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு வச்சுருந்தோம் மக்களே. அதை வச்சு வளர்த்தோன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது ரொம்ப வரக்காடாக இருந்தது.
ஐயெல்லாம் திட்டினார், ஆனால் எப்படியும் வச்சு கொண்டு வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பி. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.